ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். சுவாசம் பதிப்பகம் வழங்கும் வானதியின் செவ்விந்தியர்களின் தொன்ம கதைகள் புத்தகம். உலகின் தொன்மையான பழங்குடிகளான செவ்விந்தியர்களின் வாழ்க்கையை சொல்லும் சிறுகதைகள். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் ஒன்னா சேர்ந்து இருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்றது ஒரு சப்பக்கட்டு. யாரெல்லாம் அந்த பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றியை ஏத்துக்க முடியல அவங்க அப்படி சொல்றாங்க. நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், ரெண்டு பேரும் ஒன்னா நின்று இருந்தா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த 20 சீட்டு கூட வந்திருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா 7-7 தோத்து போனார்ல ஒன்னா நிக்கும் போது. காங்கிரஸ் கட்சி அங்க ஒண்ணுமே கிடையாது, பிரச்சாரமே தொடர்ந்து ஆள் இருந்தா தானே பிரச்சாரம் பண்றதுக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அவ்வளவு கோபம் இருக்குங்க மக்களுக்கு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை யாராலையும் அதுல வந்துட்டு ஃப்ராட் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர், பாஜகவின் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் திரு வீர திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஏன் சார், பாஜக 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் ஆட்சி அமைக்க போது அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துருக்கா உங்களுக்கு? நிச்சயமா மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோட ஆரம்பம் என்பது எனக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே தெரியும். அதனால கூட இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக அது உறுதியாக வந்தப்புறம், ரிசல்ட் வந்துட்டு உறுதியாக வந்தப்புறம் அந்த மகிழ்ச்சி ரெட்டிப்பாக இருக்குது. அதை பற்றி நாங்கள் கேட்கணுன்னு இருந்தோம். ஏன்னா நீங்களே அங்கே பிரச்சாரத்துக்கு போயிருந்தீங்க, நிறைய இடங்களில் பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்க. அங்கே அந்த கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல சார், அது எப்படி இருந்தது? இன்றைக்கி நம்ம வெற்றி அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலுமே நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போதே அதுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இருக்கக்கூடிய மக்கள் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க சார்? அறிகுறிகள் அதிகமாக தெரிஞ்சுது. அதனால தான் இப்போ பேட்டி கொடுக்குறோமே, இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு, இப்போ பேட்டி கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடியும் கூட, எலெக்ஷனுக்கு முன்னாடியும் கூட, 5ஆம் தேதி எலெக்ஷன் நடந்துச்சு, எலெக்ஷனுக்கு முன்னாடியும் கூட சில சேனல்ஸ் வந்துட்டு பேட்டி கேட்டாங்க. நம்ம ஆடியோ இன்டர்வியூ கொடுத்தோம். அதுலேயும் கூட நான் சொல்லியிருக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆம் ஆத்மி பார்ட்டி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும், இது கள நிலவரம். அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நாங்கள் நேரடியாக சந்திச்சு பேசணும். குறிப்பா டெல்லியில இருக்கக்கூடிய 70 சட்டமன்ற தொகுதிகளில் 27 சட்டமன்ற தொகுதிகளில் நம்ம தமிழக மக்கள் அங்க போய் செட்டில் ஆயிருக்கிறாங்க. கணிசமான அளவுல 27 தொகுதியில இருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கும். தமிழகத்துல இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் வட இந்தியக்காரங்க, பீகார்காரங்க, உத்தரப்பிரதேசக்காரங்க, இவங்க இந்திக்காரங்க, அங்கே தான் பிழைக்க, அவங்களுக்கு தான் வழி இல்லாமல், பிழைக்க வழி இல்லாமல் தமிழகத்துக்கு வராங்க, இங்கே வந்து பானிபூரி விற்கிறாங்க, இப்படிலாம் அவங்கள இலக்காரமாக பேசுவாங்க. நாம் எந்த மக்களையும் வந்துட்டு இலக்காரமாக பேசுறது இல்லை. இப்போ தமிழகத்திலேயே பாருங்கள், ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னொரு மாவட்டத்தில் தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ போகிறது இல்லையா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்களை சார்ந்தவங்களை பார்த்தோன்னா கோயம்புத்தூருக்கு போவாங்க, சென்னைக்கு வருவாங்க, இப்படிலாம் வராங்க. ஒரு வேலை தேடி வருவாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ண வருவாங்க. எப்படி ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்தில் போய் வேலை பார்க்கலாமோ, பிஸ்னஸ் பண்ணலாமோ, அதே மாதிரி ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தில் போய் வேலை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் தமிழகத்திலிருந்து குறிப்பாக இந்த சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், இந்த மாவட்டத்தை சார்ந்த நிறைய மக்கள் டெல்லியில் போயிட்டு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே டெல்லியில் போய் செட்டில் ஆயிருக்கிறாங்க. அதான் 70 தொகுதிகளில் 27 தொகுதியில் கணிசமான அளவில் இருக்கிறாங்க. ஏறத்தாழ 15 லட்சம் தமிழர்கள் டெல்லியில் செட்டில் ஆயிருக்கிறாங்க. அங்க தமிழ் காலனி அப்படின்னு நிறைய காலனி இருக்கு. அங்க எல்லாமே காலனிங்கிறோம். இங்க பார்த்தோம்னா நம்ம நகர்னு சொல்றோம்ல, அண்ணா நகர், அம்பேத்கர் நகர் இப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி அங்க காலனி நிறைய வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி 1700 அன்ஆத்தரைஸ்டு காலனியே டெல்லியில இருக்கு. 1700 ஒரு காலனியில் ஒரு 10-20,000 பேர் வச்சுக்கிட்டாவே எங்கேயோ போகுது அது. அந்த காலனியில் வசிக்கக்கூடிய மக்கள், இன்க்ளூடிங் தமிழர்கள் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு 25 ஸ்கொயர் ஃபீட்டு தாங்க வீடு, 25 சதுர அடியில் வீடு. அதில் தான் பெரியவங்களும் இருப்பாங்க, அதில் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் இருப்பாங்க, அதில் தான் சில்ட்ரனும் இருப்பாங்க. எல்லாரும் அதே வீட்டில் இருக்கணும். ஒரு சந்து இருக்குது அப்படின்னா அந்த சந்து ஒரு 3 அடி, ஒரு 4 அடி இவ்வளோ தாங்க இருக்குது. அந்த சந்தில் இடையில சாக்கடை ஓடுது. சாக்கடையோட 2 பக்கமும் பார்த்தோம்னா வீடு, இந்த மாதிரி இந்த 25 ஸ்கொயர் ஃபீட்டு சொன்னல, அந்த மாதிரி சின்னதாக வீடுகள் இருக்கு. இந்த சந்துக்குள்ள என்ட்ரன்ஸ்ல போகும்போது நமக்கு அதை பார்த்தோம்னா இதுக்குள்ளலாம் வீடு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு உள்ள போனோம்னா அது பாட்டு கிலோமீட்டர் கணக்கில் உள்ள போகுது. அப்படியே ஒரு குகைக்குள்ள வந்தது மாதிரி இருக்கு. எப்படா இதில் மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. காலங்காலம் 1998 2013 வரைக்கும் தொடர்ந்து 15 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்துச்சு.
இப்போ 2015 2025 வரைக்கும் தொடர்ந்து 10 ஆண்டுகள் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருக்குது. 25-27 வருஷமா காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் ஆட்சியில் இருந்தும் கூட இந்த ஏழை எளிய மக்கள் தானே அந்த மாதிரி காலனியில் இருக்கிறாங்க. நான் 1700 காலனி சொன்னேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்க கூடாதா? ஒரு பேசிக் சுகாதாரம் இருக்கக்கூடாதா? இல்லவே இல்லை. என்னத்தான் பண்ணாங்க? அவங்க எல்லாரையும் ஏழ்மையிலேயே வச்சிருக்கிறாங்க. அவங்கள வெறும் வாக்கு வங்கியா பயன்படுத்துறாங்க. எலெக்ஷன் டைம்ல அவங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, ஏதாச்சும் சில ஃப்ரீ பீஸ் அவங்களுக்கு இலவசங்கள் அறிவிக்கிறது, இதை மட்டுமே அறிவிச்சு காலம் ஃபுல்லா அவங்கள வந்துட்டு கஷ்டப்பத்திலே வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி சாக்கடை ஓடுறதால நிறைய குப்பையை அங்கே போட்டு வைக்கிறாங்க. ஒரு நல்ல இடமா இருக்குன்னா யாரும் அதில் ஸ்பீட் பண்ண மாட்டாங்க, எச்சு துப்ப மாட்டாங்க. கொஞ்சம் குப்பையாக கிடக்கு, சாக்கடையாக கிடக்கு அப்படின்னா அசால்ட்டாக அங்கே எச்சு துப்பிட்டு போகிறாங்க. சாக்கடை, குப்பை, அதில் எச்சி, இந்த மாதிரி அவ்வளோ மோசமாக இருக்கிறதால அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் டிசீஸ் வந்துடுது. ஓகே சார், நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட, தமிழ் மக்கள்கிட்ட பேசியிருப்பீங்க. அவங்க அந்த ஆட்சி குறித்து உங்கள்கிட்ட என்ன சார் சொன்னாங்க? ஆம் ஆத்மி குறித்து இதுதான் அவங்க சொன்ன விஷயம் தான் கூட்டு போய் காமிக்கிறாங்க. நாங்கள் ஓரளவுக்கு டீசெண்டான இருக்கிற இடத்துக்கும் போவோம்ல, முதல்ல அப்படி தான் போனோம். எங்களுக்கு தெரியாது எது எந்த ஏரியான்னு. அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் டெல்லி பிரதேச தமிழ் செல், தமிழ் பிரிவுன்னு ஒன்று வச்சிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியில். அதில் நம்ம தமிழகத்தை சார்ந்த ஒருத்தர் ஏசி முத்துசாமி, தமிழகத்தை சார்ந்தவர் முத்துசாமின்னு பேர். அவர் டெல்லியில் போய் செட்டில் ஆயிருக்கார். அவர் தான் அந்த தமிழ் செல்லோட, பிஜேபியோட தமிழ் செல்லோட கன்வீனர். அவருக்கு கீழே செல்வராஜ், தண்டபாணி, கிருஷ்ணன், வெள்ளக்கண்ணு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்துட்டு கோ கன்வீனர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் எங்களை கூட்டு போறாங்க. தமிழகத்திலேருந்து பார்த்தோம்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்தாங்க, மத்திய அமைச்சர் அன்பண்ணன் டாக்டர் எல் முருகன் அவருங்க வந்தாங்க, வானதி அக்கா வந்தாங்க, ஹெச் ராஜா அவர்கள் வந்தாங்க, பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா வந்தாங்க, கருணாகராஜ் அண்ணன் வந்தார், பாலகணபதி அண்ணன் வந்தாங்க, ஓபிசேனியோட சாய் சுரேஷ் அவர்கள் வந்தாங்க, சுற்றுச்சூழல் பிரிவோட கோபிநாத் அவர்கள் வந்தாங்க, சென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்த சாய் சைத்தன் அவர்கள் வந்தாங்க. இவங்க எல்லாம் அங்கே போயிருக்கிறோம். நாங்கள் தமிழர் மத்தியில் பிரச்சாரம் பண்ண போயிருக்கிறோம். எங்களை வழி நடத்தி இங்கெங்கெல்லாம் போகணும், வரணும், வாங்கன்னு கூட்டு போனது இந்த முத்துசாமி இருக்கார்ல, தமிழ் செல் பிரிவோட டெல்லி பிரதேச கன்வீனர், அவரு, செல்வராஜ் போன்ற, வெள்ளைக்கண்ணு போன்ற அந்த கோ கன்வீனர்ஸ் இவங்க தான் கூட்டு போறாங்க. சில இடம்லாம் ஃபர்ஸ்ட் கூட்டு போன இடம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்க மறுபடியும் உள்ளுக்குள்ள வேற வேற இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. இங்க பாருங்க, நீங்க இது மட்டுமே டெல்லின்னு நினைச்சுக்காதீங்க, தமிழர்கள் எல்லாமே இந்த மாதிரி நல்லா இருக்காங்கன்னு நினைச்சுக்காதீங்க, இப்படி இருக்கிறவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான், உள்ள வந்து பாருங்கன்னு கூட்டு போறாங்க. இப்போ அங்க பார்க்கும்போது அந்த சாக்கடை, குப்பை இதெல்லாம் பார்த்து மனசு கஷ்டமா இருக்கு. சின்ன சின்ன வீடு, டெய்லி தினக்கூலிகளா இருக்கிறாங்க. அவங்க வச்ச மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? எங்க பார்த்தாலும் குப்பையா இருக்குதுங்க. கண்டுக்கவே இல்லை, இந்த அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. நாங்க ஆரம்பத்தில் வந்துட்டு காங்கிரஸ் கட்சி ஆதரிச்சா உங்களுக்கு ஓட்டு போட்டோம். மறுபடியும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார், இவர் காந்தியவாதின்னு காமிச்சுக்கிட்டாரு, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுப்பேன்னு சொன்னாரு. அதை நம்பி அவருக்கு ஓட்டு போட்டோம். 2015 முறை ஜெயிச்சாங்களா, அப்ப கூட பரவாயில்ல அந்த ஆட்சியில. அதுக்கப்புறம் 2ஆம் முறை ஆட்சி பிடிச்சப்புறம் அவங்களுக்கு ஆணவம் அதிகமாயிடுச்சு. கவுன்சிலர்ஸ், இப்போ நம்ம இங்கே வந்துட்டு வார்டு கவுன்சிலர் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி கவுன்சிலர்ஸும் பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோட கட்சிக்காரங்க தான் நிறைய பேர் கவுன்சிலராக இருக்கிறாங்க. அவங்க வந்து மக்களை பார்க்கறதே இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியை சார்ந்த கவுன்சிலர்ஸோ எம்எல்ஏவோ மக்களை வந்து பார்க்கறதில்ல. மக்களும் போய் பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோ சாதாரணமாக அவங்க பார்க்க முடியறதில்ல. அப்போ இவங்களோட பிரச்சனையை யார்கிட்ட தான் சொல்லுவாங்க? எப்படி சொல்யூஷன் கிடைக்கும்? எங்கே பார்த்தாலும் குப்பை, நிறைய டிசீஸ் வந்துடுது. டிசீஸ் வந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், சின்ன கிளினிக், மோலா கிளினிக்னு சொல்கிறாங்க. நமக்கு மோலானா ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த தீயசக்தி திமுக வந்துட்டு நம்மளை இந்தி படிக்க விடாமல் பண்ணிட்டாங்களா, இந்தி டேம்ஸ் எதுவுமே புரியல. அப்புறமா நான் கேட்டேன் மோலா கிளினிக்னா என்னன்னு கேட்கும்போது ஏரியா கிளினிக்ன்றாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கவர்மெண்ட் சார்பில் கிளினிக் வச்சிருக்காங்க. பேருக்கு தாங்க கிளினிக். உள்ள போய் பார்த்தோம்னா எந்த ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. அதனால தமிழர்கள் உள்ளிட்ட அந்த காலனிஸ்குள்ள வைக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் எல்லாருமே தனியார் மருத்துவமனை நாடி போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்குது. ரொம்ப கொடுமையான விஷயம். சரி, ஏன் இவ்வளவு குப்பை போட்டு வச்சிருக்காங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா தானே சார் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லை. அதனால அவங்களும் வாழ்வாதாரத்துக்காக வேற வேலைக்கு போயிடுறாங்க. எங்கேயும் குப்பையா கிடக்குது. குப்பையால டிசீஸ் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு போனா, மோலா கிளினிக்கு போனா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதனால பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா இருக்கு. தமிழர்கள் தினக்கூலிகளா இருக்கிறாங்க. தமிழர்கள் உள்ளிட்ட ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் தினக்கூலிகளா இருக்கிறதால அவங்க கொஞ்சம் நஞ்சம் சேமிச்சு வைக்க முடியுது. அந்த கொஞ்ச நஞ்ச சேமிப்பும் கூட இவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறதால இந்த காசு எல்லாம், சேவிங்ஸ் எல்லாம் அங்க போய் செலவாயிடுது. ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கறது இல்லையா கரெக்டா? என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், ஒரு சொன்னதை நான் அப்படியே சொல்றேங்க.
இப்போ நீங்க எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பாங்க, மிடில் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி இருப்பாங்களே, இவங்க கேட்டகரைஸ் பண்றாங்களா? முதல் 2 மாசம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறது, அடுத்த 2 மாசம் ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு சேலரி கொடுக்கறது, இப்படி குரூப் ஆஃப் டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு சேலரி கொடுக்கறது. என்ன செய்யணும்? எல்லா குரூப் ஆஃப் டீச்சர்ஸுக்கும் எவ்ரி மந்த் கரெக்டா 31ஆம் தேதி இருந்தா கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கணும்ல. சம்பளம் கொடுத்தா தானே டீச்சர்ஸ் எல்லாம் மாணவர்களுக்கு வந்துட்டு நல்லா பாடம் நடத்துவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரு சார்? ஏழை எளிய மாணவர்கள் தானே. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரசாங்கம் ஏழை எளிய மாணவர்களுக்கு அந்த கல்வி மேல அக்கறை இல்லாம டீச்சர்ஸ்க்கு சேலரி கொடுக்காதால டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்குல்ல. அவங்க ஃபேமிலி எப்படி ரன் பண்றது? அதுக்காக வந்துட்டு வேற கவனம் வந்துடுது, ஒழுங்கா டீச் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஸ்கூல்ல எஜுகேஷன் சரியில்லை, என்ன டீச்சர்ஸுக்கு வந்துட்டு சேலரி கொடுக்கப்படுறதில்ல. குப்பை கூலமா கிடக்கு. காரணம் என்ன? தூய்மை பணியாளர்களுக்கு கூட சேலரி கொடுக்கறதில்ல. எங்க பார்த்தாலும் சாக்கடையா இருக்குது, சரி பண்ணல. வாட்டர் ப்ராப்ளம் அதிகமா இருக்குங்க, வாட்டர் ஸ்கேர்சிட்டி. சம்மர்ல பார்த்தோம்னா ஓரளவுக்கு பணக்காரர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எப்படியோ பிரைவேட்டா வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி 1700 அண்ணா தரைசோட காலனிஸ் சொன்னல, அந்த காலனிஸ்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் உள்ளிட்ட லட்சக்கணக்கான மக்கள் இந்த தண்ணி பிரச்சனையால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுல இன்னொரு விஷயம் ஒருத்தர் சொன்னாருங்க, சிங்கார வேலுன்னு நினைக்கிறேன் அவர் பேரு. சென்னை ஸ்டார்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உடுமலைப்பேட்டையை சேர்ந்த ஒருத்தர், பழனிவேல் அவர் பேரு. ஆன்லைன் சவுத் இந்தியன் கிராசரி எல்லாம் ஆன்லைனில் வந்துட்டு அவர் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. சென்னை ஸ்டார்னு ஒரு சின்னதாக ஹோட்டல் கூட, தமிழ்நாட்டு ஹோட்டல் நல்லாவே வச்சிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய சிங்காரவேலுன்னு ஒருத்தர் அவர் சொல்றாரு, தண்ணி ஒரு உதாரணத்துக்கு அவர் சொன்ன டேர்ம் அப்படியே பயன்படுத்துறேன், 20,000 லிட்டர் வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இலவசமாக கொடுக்கறது. 20,000 லிட்டருக்கு மேலே 1 லிட்டர் போனால் கூட அந்த 1 லிட்டருக்கு நார்மலாக எவ்வளோ சார்ஜ் பண்ணணுமோ அவ்வளோ தானே சார்ஜ் பண்ணணும். அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்மெண்ட் என்ன செய்தான், இந்த 20,000 லிட்டர் தண்ணி வந்துட்டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு அதை தாண்டி 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா போனால் கூட இந்த 20,000 லிட்டருக்கான காசு இருக்குல்ல, அதை சேர்த்து அதில் வாங்கிடுறாங்களாம். அதனால கொஞ்சம் அதிகமாக போனால் கூட இந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க. இது ஒரு ஃப்ராடுன்னு சொல்றாங்க. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி இத்தனை யூனிட் வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்றாங்க, அதுலயும் ஃப்ராடு நடக்குது. ஸோ ஃப்ரீ வாட்டர், ஃப்ரீ கரண்ட், இந்த ரெண்டுலையுமே ஃப்ராடு நடக்குதுன்னு சொல்லி அந்த சென்னை ஸ்டாருங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய சிங்கரவேலுங்கிற ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அவரும் தமிழர். இதெல்லாம் அந்த மக்கள் சொன்னது நமக்கு. இது எல்லாத்த விடவும் அந்த மக்களுக்கு 2 விஷயம் ரொம்ப கோபம் வருது அவங்களுக்கு. தமிழகத்தில் எப்படி மூளைக்கு மூளை டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு சாராயத்தை அதிகமாக விற்கிறாங்களோ, திமுக அரசாங்கம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கு, டெல்லிலையும் அந்த மாதிரி சாராயத்தை ரொம்ப அதிகமாக்குறாங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்களாம். இதனால் என்ன ஆகுது, இளைஞர்கள் முதற்கொண்டு பெண்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாமே அதிகமாக குடிச்சு வேலைக்கு போகிறது குறையுது, அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது. இந்த சாராய விற்பனையை ஒரு டார்கெட் வச்சு தமிழகத்தில் திமுக அரசாங்கம் பண்ணுறது மாதிரியே அங்கே அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சி அரசாங்கம் பண்ணிடுச்சு. தமிழர்களுக்கு அது ரொம்ப கோபம் வந்துருச்சு, ஏழை எளிய மக்களுக்கும் நிறைய கோபம் வருது, சின்ன பசங்களாம் கெட்டு போகிறாங்களேன்னு சொல்லி. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், ஊழலுங்கிறது எக்கச்சக்கமா ஆகி போச்சு. அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எக்கச்சக்கமா அவுத்து விட்டார் மந்திரிகளை, அவரும் ஊழல் ஈடுபட்டார். இவர் அண்ணா ஹசாரே கூட சேர்ந்துக்கிட்டு என்ன இயக்கத்தில் பாடுபட்டார்? ஆரம்பத்தில் என்ன சொன்னார், நாங்க காந்தியவாதி, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் நடத்தும்னு சொல்லி தானே வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சார். இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணுங்கிறத விரும்பல அண்ணா ஹசாரே அவர்கள். ஆனா அவர் கூடவே இருந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆயிட்டு விளம்பரத்தை தேடிக்கிட்டு அண்ணா ஹசாரே அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆம் ஆத்மி பார்ட்டின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார், அரசியலுக்கு வந்தார். நாங்க ரொம்ப சிம்பிளா இருப்போம், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி கூட பெருசா பயன்படுத்த மாட்டோம், அந்த கார்ஸ் கூட பெருசா பயன்படுத்த மாட்டோம், மிகப்பெரிய பங்களாலாம் நாங்க வச்சுக்க மாட்டோம், சாதாரணமா இருப்போம்னு தானே சொன்னாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த அப்புறம் அப்படியே தலைகீழா மாறிட்டாராம். அவர் 2015 எலெக்ஷன் காலகட்டத்தில் தேர்தலில் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணுவாங்களே, அவரோட சொத்து மதிப்பு, அசையும் சொத்து அசையா சொத்து ரெண்டுமே சேர்த்து 1 கோடி ரூபான்னு இருக்கிறாரு. ஆனால் இப்போ அவரோட வீட்டை மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு மட்டுமே 80 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காருங்க. இது மக்களுக்கு அப்படியே தெரியுது. எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு இவ்வளோ காசு? அத்தனை மினிஸ்டர்ஸ் எப்படி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாளிகையில் வாழ முடியுது? எல்லாம் ஹைஃபையாக போயிட்டு இருக்கிறாங்க. கார்பரேட்டில் இருக்கக்கூடிய சிஇஓ கூட இப்படி போக மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் முதற்கொண்டு, எம்எல்ஏ முதற்கொண்டு, அமைச்சர்கள் வரை எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க. தலைவனே அப்படி இருந்தா, அரவிந்த் கெஜ்ரிவாலே வீட்டை சீரமைப்பு பண்றதுக்கு மட்டுமே 80 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தா, அடுத்த கட்ட நிர்வாகிகள், அடுத்த கட்ட தலைவர்கள் எப்படி இருப்பான்? சரி, நம்ம இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆம் ஆத்மி மேலே மக்களுக்கு கோவம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து போட்டி இருந்தால், அதாவது இந்திய கூட்டணி அப்படிங்கிற கூட்டணி போட்டிட்டு இருந்தா மீண்டுமே ஆம் ஆத்மி அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதான் பலருடைய கருத்தா இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது உண்மைக்கு புறம்பானதுங்க. ஏன் அப்படின்னா, நாங்க தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டோம்ல, ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் கட்சியை பார்க்கவே முடியல. இல்ல சார், இப்ப 3 விழுக்காடு தான் வாக்குகள் வந்து பாஜகவுக்கும் ஆம் ஆத்மிக்கும் டிஃபரன்ஸ். அது ஒரு ரூலிங் பார்ட்டியா இருக்கும் பொழுது ஒரு ரூலிங் பார்ட்டிக்கும் ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டிக்கும் இன்னைக்கு இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ் எங்கேயுமே இருக்காது. ஆனா
ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா நம்பர்ஸ் தான் முக்கியம், பெர்சன்டேஜ் முக்கியம் இல்லை, எத்தனை சீட்ல வின் பண்றாங்கிறது தான் முக்கியம். காங்கிரஸும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் ஒன்னா சேர்ந்து இருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்றது ஒரு சப்பக்கட்டு. யாரெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றியை ஏத்துக்க முடியல அவங்க அப்படி சொல்றாங்க. ஏன் இது உண்மைக்கு புறம்பானது நான் சொல்றேன் அப்படின்னா, சும்மா வந்துட்டு ஏதோ எடுத்தங்க வித்தனை பேசல. ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷன் நடந்துச்சு. 2024 எம்பி எலெக்ஷன் நடந்துச்சா? அந்த எம்பி எலெக்ஷன்ல காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மி பார்ட்டியும் ஒன்னா சேர்ந்து நினைச்சு 7-7 தோத்து போனாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக தமிழர்கள் உள்ளிட்ட டெல்லி வாழ் மக்கள் எல்லோருமே 7 தொகுதியிலும் தாமரைக்கு தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நின்று ஜெயிக்க முடியல. அப்படிங்கும் போது 8 மாசத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல மட்டும் எப்படி அவங்க ஜெயிப்பாங்க? நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், 2 பேரும் ஒன்னா நின்று இருந்தா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த 20 சீட்டு கூட வந்திருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா 7-7 தோத்து போனார்ல ஒன்னா நிற்கும் போது. ஏன்னா நீங்க வெளிப்படையா பாருங்களேன், காங்கிரஸும் பிடிக்கல, பிஜேபியும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிற மக்கள் மட்டும்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டாங்க. அதனால தான் காங்கிரஸ் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்னா சேரும் பொழுது இந்த ஆள் என்ன இவரு கூட போய் கூட்டணி வச்சிருக்காரு, இவருக்கும் ஓட்டு போடக்கூடாது சொல்லி 7-7 தோக்கடிச்சாங்க. இப்ப அது தெரிஞ்சு போய் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன செய்யாரு, காங்கிரஸ்ங்கிறது நமக்கு தேவையில்லாத லக்கேஜ் தான், அவங்க கூட இருந்தோம்னா நமக்கு ஒரு ஓட்டு கூட வராது. ஆளே கிடையாதுங்க, பொதுமக்கள் இல்ல, நிர்வாகியே கிடையாது. நான் போன இடத்துலயுமே காங்கிரஸ் வேட்பாளர் எங்கேயுமே ஓட்டு கேட்டு நான் பார்த்ததே இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கூட அங்கங்க 4 பேர் இருந்தாங்க. அங்கேயும் வந்துட்டு பொதுமக்கள் கிடையாது, வெறும் நிர்வாகிகள் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு சாரசாரையா பொதுமக்களும் சேர்ந்து ஓட்டு கேட்டாங்க. அதை பார்த்தேன் நான். அதனால ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்னா சேர்ந்து இருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது வடிகட்டுன போய் கண்டிப்பா இன்னும் கம்மியா ஜெயிச்சிருப்பாங்க. 20 சீட்டு கூட ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 11 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குகள் தான் முக்கியமா இருக்கு. குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால், மனோஜ் சிசோடியா உள்ளிட்டோர் தோத்ததுக்கு காங்கிரஸ் கட்சி வாங்கின வாக்குகள் தான் காரணம்னு சொல்றாங்களே சார். இல்ல இப்ப என்னன்னாலும் காரணம் சொல்லாங்க. நீங்க இப்ப தனியா நிக்கிற வாக்கை வச்சுக்கிட்டு 2 கூட்டி பார்த்தாலும் நீங்க எலெக்ஷன்ல அப்படிலாம் வந்துட்டு ஒரு கால்குலேஷனுக்கு வரவே முடியாதுங்க. அதான் ஏற்கனவே சொன்னல, இவங்க 2 பேரும் பிடிக்கல, காங்கிரஸும் பிடிக்கல, பிஜேபி வேண்டாம் நினைக்கிறவங்க தான் ஏஏபிக்கு வந்துட்டு ஓட்டு போடுறாங்க. ஒன்னா இருந்திருந்தா இவ்வளவு ஓட்டு வந்திருக்காது, பாட்டம்படிக்கு அது இன்னும் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. காங்கிரஸ் கட்சி அங்க ஒண்ணுமே கிடையாது, பிரச்சாரமே தொடர்ந்து ஆள் இருந்தா தானே பிரச்சாரம் பண்றதுக்கு. கேண்டிடேட்ஸ்க்குலாம் நம்பிக்கை கிடையாது. ஏன் 2015லயும் அவங்க 0, 2020லயும் 0, 25லயும் 0, தொடர்ந்து 3 முறை முட்டை. இதான் காங்கிரஸ் கட்சி. அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க சார். அட சொல்லிக்க வேண்டியதான், முட்டை வாங்கினவன் 1 எடுத்து அது அதிகரிப்பு தான். அதுக்காக பாஸுக்கே 35% வேணும் சார் உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க காங்கிரஸ் கட்சிக்கு அங்க தொண்டர்களும் இல்லை, நிர்வாகிகளும் இல்லை. ஏன்னா நல்ல தலைமை இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் கூட லாஜிக்கலா பேசணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மக்கள்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் ஏத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. 2024 தேர்தலில் இவங்க கூட்டணி வைப்பாங்களாம், உடனே கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களாம். ஈவன் கூட்டணிக்கு முன்னாடி கூட எம்பி எலெக்ஷனுக்கு கூட்டணி வர்றாங்களே, கூட்டணிக்கு முன்னாடி கூட இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. நீங்க எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் மாத்தி மாத்தி விமர்சனம் பண்ணிட்டு உடனே கூட்டணி வைப்பீங்க, மக்கள் ஓட்டு போடுவாங்களா? சரி, நீங்க மறுபடியும் ஒரு எலெக்ஷன் நின்று தோத்து போயிட்டீங்க, அடுத்தது அசம்பிளி எலெக்ஷன் வரப்போது 8 மாசம், அப்போது ஒழுங்கா இருக்கலாம்ல. மறுபடியும் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 2 பேரும் மாத்தி மாத்தி விமர்சனம் பண்ணிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலை விமர்சனம் பண்ணதை விட காங்கிரஸ் கட்சி தான் அதிகமா விமர்சனம் பண்ணிச்சு. அப்புறம் எப்படி மறுபடியும் உங்க கூட்டணி வரும்? இன்னொரு முறை கூட்டணி வந்தாலும் மக்கள் நம்புவாங்களா? இவங்க பார்த்தாங்க கூட்டணியா ஒன்னா இருந்து தான் நம்மளால ஜெயிக்க முடியல, நம்ம தனியா போய் பார்ப்போம்னு பார்த்தாங்க, அதுவும் முடியல. நிச்சயமா அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த இடத்துல ஓரளவுக்கு அரசியல் கத்துக்கிட்டாருன்னு சொல்லலாம். இது தெரியாம ஒரு காங்கிரஸ் கூட சேர்ந்திருந்தாருன்னா இன்னைக்கு 20-22 சீட்டுங்கிறது 5-10 தான் வந்திருக்கும் சார். ஒரு முதல்வரே தோக்குறாரு அப்படின்னா அங்க ஒரு அடிப்படையில மிகப்பெரிய பிரச்சனை இருக்குன்னு தானே சார் அர்த்தம்? சந்தேகமே இல்லை, அடிப்படையில பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களே, இந்த ஊழல் தான் பிரச்சனை. அதான் முன்னாள் முதல்வர் இப்போ வந்து அதிசி தான் இருக்காங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நிச்சயமா இவங்க என்னங்க ஒரு பொம்மை முதல்வர். அதிசயங்கிறது அது ஒரு அதிசயம், வேற ஒண்ணுமே கிடையாது. பேருக்கு வச்சிருக்கிறாங்க. இங்க ஓபிஎஸ் அவர்களை ஜெயலலிதா வச்சிருக்கலையா, அங்க மத்தியில மன்மோகன் சிங் அவர்களை சோனியா காந்தி அவர்கள் வச்சிருக்கலையா, அந்த மாதிரி தான் பேருக்கு ஒரு பொம்மை முதல்வர். மற்றவங்களாம் சொல்றது இல்லைன்னா ஆட்டி படைக்கிறது யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால் தானே. அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அவ்வளவு கோபம் இருக்குங்க மக்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் சார், ஒரு அரசாங்கம் டெல்லியில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அவரோட வீட்டுக்கான செலவு 5 வருஷத்துக்கு 8 கோடி ரூபா தான் செலவு பண்ணணும், இதான் ரூல்ஸுங்க. ஆனா இவரு வீட்டை மறுசீரமைப்பு பண்றதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு சார். மக்களுக்கு கோபம் வருமா வராதா? பாத்ரூமுக்கு கூட ஐரோப்பியன் கான்டினென்ட்ல இருந்து வந்துட்டு டைல்ஸ்லாம் இறக்குமதி பண்றாங்களாம். எவ்வளவு கொடுமை! இது மட்டும் இல்லாம மதுபான ஊழல், லிக்கர் கேஸ் இருக்குல்ல, 580 கோடி ரூபாய் இவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பண்ணிருக்கான்னு சொல்லி சிபிஐ கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு. அடுத்த கட்டமா இடி இருக்குல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இதுல வந்துட்டு நிறைய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க.
முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒருத்தரை அவ்வளவு சாதாரணமா கைது பண்ண முடியாது. அத்தனை முகாந்தரமும் இருக்கு, அத்தனை எவிடன்ஸும் இருக்குங்கிற அடிப்படையில தான் இடி வந்துட்டு அவரை கைது பண்ணி உள்ள வச்சாங்க. அவ்வளவு சாதாரணமா அவருக்கு வந்துட்டு பெயில் கிடைக்கல சார். மறுபடியும் ஒரு கோர்ட் வந்துட்டு எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் இவர் கட்சியோட தலைவரா இருக்கிறாரு, எலெக்ஷன்ல வந்துட்டு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு வந்துட்டு பெயில் கொடுத்தாங்க. அதுவே பெரிய விமர்சனத்தை சந்திச்சுது. கோர்ட் என்ன சார் செய்யணும்? சட்டப்படி தான் செய்யணும். இவர் கட்சியோட தலைவர் போய் எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணணும், அதுக்காக விடணுங்கிறலாம் நியாயமா? ஒருத்த கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறான், அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இவங்க வீட்டுல கல்யாணம் நடக்குதுப்பா, காது குத்து நடக்குதுப்பா, இவரை விடுவோம்? குற்றவாளி தானே, குற்றம் சாட்டப்பட்டவன் தானே சார். இவர் இடி வந்துட்டு இவருக்கு சம்மன் அனுப்புது சார். ஒரு முறை 2 முறை இல்ல, தொடர்ந்து 9 முறை சம்மன் அனுப்புது. இவர் போகவே இல்லை. இவருக்கு பயம், இவங்க மேல எந்த ஒரு பயமும் இல்லை, நம்ம வந்துட்டு குற்றம் எதுலையுமே ஈடுபடலை அப்படின்னா சம்மன் கொடுத்த உடனே நேரடியாக போய் சொல்ல வேண்டியதானே? அது சார் அரெஸ்ட் பண்ணும்போது கூட என்ன செஞ்சிருக்கணும்? அட்லீஸ்ட் அரெஸ்ட் பண்ண உடனே ரிசைன் பண்ணணும்னு சொன்னோம்ல, ரிசைன் பண்ணவே இல்லை. ஜெயிலில் இருந்துகிட்டே ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்ணார் சார். எவ்வளவு அசிங்கம் இது! மக்களுக்கு இந்த ஊழலுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அங்கே உள்ள தமிழர்கள் உட்பட அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே எங்கள்கிட்ட சொன்னது, இவ்வளோ ஊழல் பண்ணிட்டாங்க. மதுபான ஊழல் மட்டுமே 580 கோடி அப்படின்னா, வீட்டை மட்டுமே 80 கோடி ரூபாய் செலவு பண்ணி ரிவாம் பண்றாரு அப்படின்னா, ரெனோவேட் பண்றாரு அப்படின்னா, இன்னும் எங்களுக்கு தெரியாம எத்தனாயிரம் கோடி ரூபாய் இவங்க கொள்ளடிச்சிருப்பாங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. ஸோ இந்த ஊழலுங்கிறது மக்களால் கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியல. தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நாங்கள் பார்த்த அத்தனை பேருமே, நானே பல்வேறு தொகுதியில் போயிட்டு வேலை பார்த்தேன், அத்தனை தொகுதியிலுமே முதல் குற்றச்சாட்டா இதைத்தான் வச்சாங்க. தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களும் ஊழலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தமிழர்களும் ஊழலை கண்டிப்பாக சகித்துக் கொள்ள மாட்டார்கள். டெல்லியில எப்படி ஊழல் அரசாங்கத்தை நடத்தின அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டாரோ, அதே போல தமிழகத்திலையும் ஊழல் அரசாங்கம் நடத்தி வரக்கூடிய இந்த திமுக ஆட்சி, மு.க. ஸ்டாலின் மாபெரும் தோல்வியை சந்திக்க தான் போறாங்க. டெல்லியில பாருங்க, முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா, இவங்க 2 பேரும் எப்படின்னா தமிழகத்தில் வந்துட்டு சிஎம் ஸ்டாலின் போலவும் டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் போலவும், டெல்லியில் அவங்க ஊழல் பண்ணிட்டதால அந்த 2 பேரையுமே மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க. முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் மாபெரும் தோல்வி, துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா இருக்கார்ல, அவரும் வந்துட்டு அங்கே தோல்வி. அதே போல தமிழகத்திலையும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தோற்கடிக்கப்படுவார்கள். முதல் பிரச்சனை அங்கே ஊழல் சொன்னல, 2வது பிரச்சனை இங்க டாஸ்மாக் போல அங்கே சாராயம், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக மதுபானத்தை அள்ளி விட்டது. அதனால நிறைய பேர் குடிச்சு சீரழிகிறது. அதே பிரச்சனை தமிழகத்திலையும் இருக்கு. ஸோ தலைநகர் டெல்லி போல தமிழகத்திலும் மிகப்பெரிய மாற்றம் வரதான் போது. ஊழல் அரசாங்கம், டாஸ்மாக் அரசாங்கம் எங்கும் தோற்கடிக்கப்படும். நல்லாட்சி வழங்கக்கூடிய தாமரை நிச்சயமா தமிழகத்திலையும் ஆட்சியை பிடிக்கும். ஓகே சார், ஆம் ஆத்மிக்காரங்க இன்னைக்கு இன்டர்நெட் முழுக்க ஒரு ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவிஎம் ஹேக் அப்படிங்கிறது தான். அதாவது இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணிட்டாங்க பாஜக, மக்கள்லாம் எங்கள் பக்கம் தான் இருக்காங்க, இவங்க வந்து தேர்தல் ஆணையத்தையும் இடியையும் பயன்படுத்தி இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு எத்தனை முறை தான் நான் விளக்கம் சொல்கிறதுன்னு தெரிலங்க. தயவுசெய்து இது பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாம் இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்டு வேர்ல்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நான் ஒரு லா காலேஜில் ப்ரொஃபஸர். அங்கே நேஷனல் லா ஸ்கூலோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்தாங்க. அவர் இந்த இவிஎம் சம்மந்தப்பட்ட கமிட்டியில் முக்கியமான ஒரு ஆளுமையாக இருந்தார். அவர் வந்துட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து பேசினார், தயவு செய்து யாராச்சும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ண முடியும், டேம்பர் பண்ண முடியும் அப்படிலாம் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? we should develop scientific spirit among the citizens of Indiaன்னு சொல்லுது. இப்போ இவங்க எல்லாமே இவங்க ஜெயிக்கும் போது இவிஎம் பற்றி குறை சொல்றதே இல்லை, தோத்து போனா குறை சொல்றாங்க. சார் இங்க இப்ப 48 தான் சொன்னாங்க. இந்த அசாப்னா 48ல தான் பிஜேபி முன்னிலையில் இருக்கு. 22ல அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி தானே இருக்கு. அங்க எப்படி ஜெயிச்சது? போன முறை அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிக்கும் போது 62 இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க. நாங்க 8 இடத்துல மட்டும் தானே ஜெயிச்சோம். அதுக்கு முன்னாடி 67 இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க, 3 இடத்துல மட்டும் தானே நாங்க ஜெயிச்சோம். அப்பெல்லாம் அந்த மெஷின் நல்லா வேலை பார்த்துச்சா? என்ன இது? ஏற்கனவே பிஜேபி வந்துட்டு 2014ல பார்த்தோம்னா 282 இடத்துல ஜெயிச்சோம். மீதி இடத்துலலாம் காங்கிரஸ் கட்சி மற்றவங்க தானே ஜெயிச்சாங்க. நாங்கள் இவிஎம்ஐ டேம்பர் பண்ணியிருந்தா, ஹேக் பண்ணியிருந்தா எல்லா இடத்துலையும் நாங்கள் ஜெயிச்சிருக்கலாமே. அடுத்ததாக வந்துட்டு 2019ல் பார்த்தோம்னா நாங்கள் 303ல் ஜெயிச்சோம். இப்போ 2024ல் எங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சிருக்கா இல்லையா? 292 தானே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிச்சிருக்கிறோம். நாங்கள் நினைச்சிருந்தா 3வது முறையும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணுங்கிறதுக்காக நாங்களே சிம்பிள் மெஜாரிட்டியோட வந்திருக்கலாம்ல. அதை பண்ண முடியும் அப்படின்னா பண்ணியிருக்கலாம்ல. தயவுசெய்து அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கார்த்தி சிதம்பரம் வர நான் பாராட்டுறேன். அவர் கிளியரா பல இடத்துல சொல்லியிருக்கிறார், இங்க பாருங்க, மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க, பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க, நமக்கு ஓட்டு போடலை, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு வந்துட்டு ஓட்டு போடலை. முதல்ல இந்த உண்மையை ஒத்துக்கணும். மறுபடியும் அந்த மெஷினை குறை சொல்றது முட்டாள்தனம். நம்ம மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருந்தோம்னா மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வராது அப்படின்னு அவர் சொன்னார்.
நான் பிஜேபிக்காரன், நான் சொல்றத கூட விட்டுருங்க, நான் ப்ரொஃபஸர்னு சொல்றேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த கார்த்தி சிதம்பரம் அவர் இப்போ சிட்டிங் எம்பி, அவர் சொல்றாருல சார் எலெக்ஷன் கமிஷனே ஒரு முறை கிளியரா சொல்லியிருக்கு சார், நாங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சிடறோங்க, 1 மாதம் டைம் கொடுக்குறோம். நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ, ஹார்ட்வேர் இன்ஜினியரோ, சயின்டிஸ்டோ, பொலிட்டிக்கல் பார்ட்டியோ, சிவில் சொசைட்டியோ, ஒரு இண்டிவிஜுவலோ யாருனாலும் வாங்க, இதை டேம்பர் பண்ண முடியும், நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுங்க, கண்டிப்பாக நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் தானே இருக்கிறாரு, ராகுல் காந்திலாம் டெல்லியில் தானே இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட போல சார் 1 மாதம் எலெக்ஷன் கமிஷன் வெயிட் பண்ணிச்சு. ஏன்னா இவங்களுக்கே தெரியும் அது அந்த மெஷினை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் எவ்வளவோ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, இதெல்லாம் டேம்பர் பண்ண முடியும், இதில் ஏதாச்சும் கோல்மால் பண்ண முடியும்னா அவங்களே சொல்லிடுவாங்க. முடியாது இது. அது வந்துட்டு ஒரு பக்கவான சிஸ்டம் சார். எத்தனையோ ஸ்டேட்டில் பிஜேபி தோத்து போலியா? இப்போ நிறைய ஸ்டேட்டில் பிஜேபி தான் நாங்கள் ரூல் பண்ணுறோம். தமிழகத்தை எடுத்துக்கோங்க சார், லாஸ்ட் எம்பி எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, திமுக தலைமையிலான திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி தானே எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சது. இங்கே ஒரு 10 எம்பி நாங்கள் நினச்சிருந்தா ஒரு 10 எம்பி இங்கே எங்களுக்கு கொண்டு வந்திருக்க முடியாதா? அதில் டேம்பர் பண்ண முடியும், இவிஎம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஏதாச்சும் கோல்மால் பண்ண முடியும்னா ஒரு 10-15 எம்பி பிஜேபிக்கு கொண்டு வந்திருக்கலாம்ல சார். எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு தமிழகத்துக்கான தலைவர் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்க தலைவராவது கோயம்புத்தூர்ல நாங்கள் ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. எங்க அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சருங்க, அவரை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. ஏன் ஜெயிக்க வைக்க முடியல சார்? அதெல்லாம் இல்லவே கிடையாது. மறுபடி எவனாச்சும் மக்களை ஏமாத்த நினைக்கிறானா, குறிப்பா இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை ஏமாத்த ட்ரை பண்றான், உங்களை ஃபூல் பண்ண ட்ரை பண்றான். உங்களை முட்டாள நினைச்சுக்கிட்டு பேசக்கூடிய யாரையும் ஏத்துக்காதீங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை யாராலையும் அதில் வந்துட்டு ஃப்ராடு பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. நாளைக்கு ஃபியூச்சரில் பிஜேபி ஜெயிக்கலாம், இல்லை ஏதாச்சும் 1-2 எலெக்ஷன் நாங்கள் தோற்று போகலாம். அதெல்லாம் அரசியலில் இயற்கை. 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியிலேருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ தோற்று இருக்கிறார். இது வரைக்கும் நாங்கள் தோற்று போய் தான் இருந்தோம். 27 வருஷமா பிஜேபி டெல்லியில் ஆட்சியில் இல்லை சார். தொடர்ந்து ஒவ்வொரு எலெக்ஷனில் நாங்கள் போட்டே இருக்கோம். நாங்கள் என்னைக்காச்சும் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறோமா? இல்லவே இல்லை. ஸோ இவங்க சும்மா ஏதாச்சும், அவங்களுக்கும் நல்லா தெரியும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறது நல்லா தெரியும். அதனால சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 4 பேரை நம்ம ஏதாச்சும் வந்துட்டு அப்படி மாதிரி நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணாப்பண்ணான்னு பேசுவாங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி சொல்லியிருந்தா கூட ஏதோ சமாளிக்கிறான்னு ஒத்துக்கலாம். தொடர்ந்து இந்த பொய்யை சொல்லும்போது நமக்கு வருத்தமா இருக்கு, கோபம் கூட வர மாட்டேங்குது. என்னது மக்கள் இப்படி மிஸ்கைட் பண்றாங்களே, டெக்னாலஜி மேல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும்ல. இது மிகப்பெரிய தவறு. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை யாராலையும் டேம்பர் பண்ண முடியாது, அதில் ஃப்ராடு பண்ணவே முடியாதுங்கிறது ஆணித்தரமா நிரூபணம் பண்ணப்பட்டது. ஓகே சார், நீங்களே சொன்ன மாதிரி 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக வந்து டெல்லியில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. முதல்வர் யார், அடுத்தடுத்து என்ன அரசியல் நகர்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வருங்காலங்களில் பார்க்கலாம். எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.